Hi viewers, நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோ ஃப்ரை மஞ்சூரியன் ஸ்டைல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, 3 டீஸ்பூன் அரிசி மாவு, 3 டீஸ்பூன் மைதா மாவு, சின்ன கோலி குண்டளவு புளி, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அப்புறம் அந்த புளி கரைசல், கரைச்சி வச்ச புளி கரைசல் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மசாலா மாதிரி கலக்கிக்குங்க. நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ இந்த மசாலாவில் பாயில் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் அரிசி மாவு, மைதா மாவு இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலேயே போட்டு கலக்குங்க. கரண்டியோ ஸ்பூனை போட்டால் உடஞ்சி போயிடும் உருளைக்கிழங்கு. அதனால் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலக்கி வச்சாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போது பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மசாலா கலக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே குட்டாக விழுந்துடும். ஒவ்வொன்றா எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அடுப்பு ரொம்ப ஹையில் வைக்க வேணாம். சிம்லேயே வச்சுட்டு நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்குங்க. இப்போ ஒன் சைடு வெந்துருச்சு. இப்போ லைட்டாக திருப்பி போட்டிருக்குங்க. நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியாச்சு. அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போது மஞ்சூரியன் பண்ணலாம். வடச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரொம்ப மசிஞ்சிற அளவுக்கு வதக்கிடாதீங்க. கொஞ்சம் பொட்டேட்டோவை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். தேவையான அளவு அதிலே உப்பு போட்டுக்குங்க. இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை மஞ்சூரியன் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.